ஆளை போட்டு யார் உங்க ஏன் பிளாக் தான் போட்டு நல்லா பிடிங்க போடுங்க அந்த மாட்டு எடுப்பா அந்த ஆணையில் அப்படியே மாட்டுங்களா இப்படி மாட்டு அது கீழே அண்ணா வந்துட்டார் வாங்க அண்ணா வந்துட்டாருப்பா வாங்கப்பா கேட்குறேன் அண்ணா அண்ணா வந்துட்டார் அண்ணா இல்லை இப்போக்கா பிடிக்கும் ஜிவிலாம் காணும் போனவர் தான் போட்டார் ஜிவி ஏற்றுங்க அப்பாவுக்கு ஏற்றுறது தானே அம்மா ஏற்று அம்மா காட்டு அம்மாட்ட கொடு ஒரு போட்டோ இது என்னைக்கு திருப்பி அவர் வரன்னு தானே இப்போ மணி நேரம் வெயிட்டிங் வராரா ஏற்று ஏழ்பட ஏற்றலாம் நீ ஏற்றிட்டா ஏற்றியா பாப்பாடு கொடு நீ போமா பாப்பாடு கொடு பாப்பாடு கொடு பாலம் தான் நான்லாம் வரணும் நல்ல இப்படி அகலமா நில்லு நல்ல பெண்ணா கை என்ன கை அந்த தங்கராஜ் அவர்கள் நம்ம அரசு ஊழியராக இருந்து கட்சியுடைய மூத்த முன்னோடியாகவும் எங்கெல்லாம் கட்சிக்காரர் இருக்கிறார்களோ அங்கே அவர் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல கட்சியினுடைய கொள்கையை இருக்கிற இடத்திலேயே பிரச்சாரமாக பேசுவார். அவர் இந்த வயசு 77 வயசுன்றது ஒரு பெரிய வயசு கிடையாது. 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும்லாம் இருக்காங்க. அது இந்த சர்க்கரை சுகர் பிபி இதெல்லாம் நம்ம வந்துருச்சுன்னா அது நம்ம ஆயுளை குறைச்சிருது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய இறப்பு எல்லாருக்கும் சொல்லுகின்ற ஒரு பாடம். அவர் பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு எந்த நோயால் பிரச்சனை வந்ததோ அது போன்ற வியாதிகள் வராமல் நம்ம தடுத்து கொள்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரிசி சாப்பாடு, இட்லி, தோசை இதுதான் மனுஷனை இன்னைக்கு வந்து நம்மளை அந்த நோய்க்குள்ளே தள்ளி விடுது. அது இதெல்லாம் ஒருத்தர் நமக்கு இறந்து விட்டார்கள்னா அவங்க நமக்கு ஒரு பாடத்தை ஏதாவது சொல்லிட்டு தான் போகிறாங்க. எப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், சமுதாயத்தில் எப்படி அவரில் ஒரு எங்கே வேலையில் இருக்கும்போதே திமுக வேட்டி கட்டிகிட்டு இருப்பார் பார்ப்போம். அதற்காக திராவிட மாடல் ஏன் வரான்னு சொல்ல சிலர் வந்து வேலையை வாங்கி கட்சியை மறந்துடுவாங்க. வாங்க வாங்கட்டும், பூ போடுங்க, திருப்பி வச்சு விடுங்க. அந்த ஓரம் அப்புறமா இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு பாரு ஆட்டா
வாழ்ந்த பிறகு நமக்கு படமாகவும் பாடமாகவும் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. பிள்ளைகள் நல்லா சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும், எந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் நம்முடைய எந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் வாழ்க்கை நெறிமுறையிலிருந்து நாம் மாறக்கூடாது என்பதற்கு அவரெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். எந்த காலத்திலும் அவர் எங்கே பார்த்தாலும் சரிதான், யாரை பார்த்தாலும் அவருடைய வீட்டு நலனை விசாரிப்பார். அவருக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அங்கே வந்துட்டா, வாங்க உங்கள் வீட்டில் இப்போ சமீபத்தில் கல்யாணம் பண்ணீங்களே, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, அவங்க அப்பா எப்படி இருக்காரு, உங்கள் மாமனார் எப்படி இருக்காரு, உங்கள் மாமியார் எப்படி இருக்காங்க, உங்கள் மைத்துனர் எப்படி இருக்கு, இப்படியெல்லாம் எல்லோரும் என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையுமே அப்படி ஒரு வாஞ்சியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் தங்கராசு அவர்கள். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும். நான் இந்த பள்ளியில் இங்கே படிக்கும்போதே அவர் எனக்கு தெரியும். அப்போல்லாம் பார்த்தா இவர் தனியாக போவார், தனியாக ஒருவர் வேலையில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து பேசுனது கிடையாது நான் படிக்கும்போது. ஆனால் அப்பயே அவர்லாம் வந்து ஒரு இளமையிலே வேலைக்கு சென்ற ஒரு நபர். சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய சமுதாய மக்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற இடத்துல நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அதில் சில பேர் வந்து அந்த ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிச்சாங்கன்னா அவர் அண்ணனை நம்ம சொல்லலாம். அதை நாம் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு 8ஆம் தூக்கம்னா அன்றைக்கி பாதி சோகத்தை மறந்துடணும். 16ஆம் நாள் நம்ம இந்த சடங்கு செய்கிறோம்னா என்னோட அவர் தெய்வம். அவரை நினைச்சு அழுவுறது, அவர் விட்டு சென்ற குறைகள் அதை நிறைவேற்றணும். அவர் ஏதாவது ஒரு கனவு ஒரு இது சேவை செய்யணும்னு நினச்சிருப்பார், அது செய்யாமல் விட்டுருப்பார். இப்போ நம்ம ஒரு பிள்ளையாவது இதுக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சிருப்பார், அது உங்கள் பிள்ளைகளை அவங்க பிள்ளையை படிக்க வைக்கணும். செயலாளர் பாவாடை புவனேஸ்வரி அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகர் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் மாரி தலைவர் முன்னாள் குணா அவர்களே, தம்பி மாரிமுத்து அவர்களே, செந்தில் அவர்களே, தம்பி கட்டிமுத்து அவர்களே, தம்பி காங்கிரஸ் பேரவை தம்பி பாஸ்கர் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலரான நேருமலை உள்ளிட்ட இயக்கத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் தம்பி வெங்கடேசன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களே, உற்சாக உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் உடைய உணர்வு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயாவை பற்றி அண்ணன் ஒன்றிய செயலாளர் மிக தெளிவாக அவருடைய பாணியிலே சொன்னார். நான் புதிதாக எதுவும் சொல்ல இயலவில்லை. அந்தளவுக்கு ஒரு சிறு குழந்தை மனசு போலே செயல்படக்கூடியவர். குறுக்கு சாலை உட்கார்ந்திருந்து யார் சென்றாலும் அவர்களை வழியினாக அழைத்து நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய பிறப்பு நிகழ்ச்சியினால் கலந்து கொள்ள இயலவிழாத்திற்கு நான் வருந்துகிறேன். என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு காரணத்தில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எதற்கும் போகக்கூடாது என்று இந்த கட்டளையிட்டார்கள். அதனால் அதற்கு நான் கட்டுப்பட்டு தவிர்த்திருக்கிறேன். இதற்கு வெங்கடேசன் தொலைபேசியில் சொன்னால் நிச்சயமாக நான் அவருடைய படைத்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்று கள்ளக்குறிச்சி பகுதியிலே என்னுடைய குடும்ப பத்திரிகை கொடுத்திருக்கிற போது சொன்னார். அண்ணன் வந்துவிட்டார் என்று அங்கிருந்து நான் ஓடி வந்திருக்கிறேன். அவருடைய ஆத்மா சார்ந்து அடைய வேண்டும். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சம்பார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அண்ணன் ஒன்றிய செயலாளர் பாவடமிஷன் சொல்வதைப் போல எல்லோரும் நாம் இறக்கத்தான் போகிறோம். யாரும் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. இருக்கிற கால வரை அவருடைய நினைவுகளை போற்றுகிற வகையில் நீங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும். அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா தங்கராசு அவர்களுக்கு எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பாவாடை புவனேஸ்வரன் அவர்களே, இதற்கு முன்னால் உரையை நிறைவு செய்கிறேன் என்று முடிவு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் வீர திராவிட முன்னேற்ற ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த கட்சிக்காரெல்லாம் என்னை பழி வந்துட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், பொறுத்துருங்கண்ணா, அடுத்தது வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி வெற்றி பெற்ற பிறகு வாழ் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார். தெரியும்ண்ணா, மகிழ்ச்சிண்ணா அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னாலும் கருத்தை உள்வாங்கி அந்த குடும்ப நலன் விசாரிப்பதில் ரொம்ப அக்கறை கொண்டவர். என்னுடைய 3 பொண்ணு திருமணமும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். சரி தம்பி, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, என்ன பிள்ளைங்க அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடியவர். கட்சியில் ஈடுபாடு சொல்லக்கூடியவர். அதாவது மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கால் என் சொல் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப தந்தைக்கு நீங்கள் பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய கடமைகள்
அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வது. அவர் உங்களை படிக்க வைத்து தங்கராசு பிள்ளைகள் சரோஜாவது பேர் சாவித்திரி ஜெயக்குடி அவர்கள் தங்கராசம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து பேணி காத்து ஒரு நல்ல நிலையிலே ஐவருக்கும் திருமணத்தை முடித்துவிட்டு அவருக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான். தம்பி உத்தமராசா வந்து விடுதலை சிறை உத்தமராசா எங்கள் ஊரில் வந்து உத்தரகுமார் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய உடலை வைத்து கொண்டு வளைத்து நடனமாடிய இந்த தம்பியை அதிகமாக நினைப்பார். நான் அதிகமாக அவர் ஆறுதல் சொல்லுவேன். அப்படி அவர் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவர். யாருமே இந்த மண்ணில் பிறப்பவர்கள் இறப்பது உறுதி, அது எந்தவித மாற்ற கருத்து இல்லை. ஒரு தாய் குழந்தை பிறக்கும்போது பிரசவ வழியில் அழுகிறாள், இறக்கும்போதும் தாய் மகன் இறந்துவிட்டால் அழுக வேண்டியதான். எல்லாருக்கும் இது நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனாலும் அண்ணனுக்காக நாம் அனைவரும் வருத்தப்படுவதோடு 8வது நாள் துக்கத்தை முடித்து இன்று 16 நாள் துக்கத்தை முடித்து 30 நாள் என்று சொல்வார்கள். அவர் ஆசைப்பட்ட பொருட்களெல்லாம் வாங்கி வைத்து படைத்து இறந்தவர்களெல்லாம் தெய்வத்துக்கு என்று சொல்வார்கள். இப்போ அங்கங்கே சிலைகள்லாம் இருக்கும், அதனால் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். இந்த இறந்தவர்கள் தான் குலதெய்வம். ஆகவே இவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதோடு அவருடைய பேரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இப்போ யார் தங்கராசு பிள்ளை ஒரு வேலையில் இருந்தால் தங்கராசு பிள்ளை படிக்க வச்சார், வேலை இருக்கிறாங்க சொல்வது போல அண்ணன் தங்கராசுடைய புகழை நீங்கள் நிலைநாட்டு என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளருக்கும் நல்லூர் மேற்கு மாவட்டத்துடைய திராவிட விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட அன்பு தம்பி வீர திராவிட அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்துடைய துணை அன்பு அண்ணார் குணா அவர்களுக்கும் சேப்பாக்கம் மாரிமுத்து அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் பயனர்களுக்கும் விடுதலை சிறுத்தையுடைய முகாமைப்பு அன்பு தம்பி கட்டிமுத்து அவர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் விருது சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவி அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சொல்லுவது அண்ணன் தங்கராசு அண்ணன் என்னிடம் அதிகமாக பற்று, நான் பொய் சொல்ல விரும்பலை. நான் வேப்பூரில் அதிகமாக சுற்றிட்டே வந்தவன். அந்த வேப்பூரில் உட்காரும்போது மாவட்ட கொஞ்சம் ஜெயிச்சு சந்தோஷப்பட்டார். இனிமேல் வந்து உன் குடும்பத்தை அப்படியே பார்த்துக்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு. அது அடிக்கடி வந்து அந்த நாங்களும் அவரும் தினமும் சந்திப்போம். அந்த தேங்காய் கல்லில் உட்காடப்பார். அதை விட்டு இப்போ பூக்கல்ல கொஞ்ச நாளைக்கு அன்னாட உட்காடப்பார். எப்படியும் பார்த்தாலும் ரோட்டில் போகல வான்னு கை கூட்டிட்டு விட்டார். அதிகமாக ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு அவருடைய அறிவு எனக்கு அதிகமாக கிடச்சிது. எனக்கு நானும் சிறு வயதிலே அரசியல் பண்ணதால் அதிகமாக கழக பற்றுள்ளவர், கட்சியுடைய அதிகமாக பற்றுள்ளார். அதே போல் வந்து அன்பு தம்பி உத்தரகுமார் வந்து என்னோட பயணிச்சுவேன். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பயணிச்சுவேன். நான் அப்போ பட்ஜெட் ஹவுஸில் பார்த்தா என் கூட வந்தான் தம்பி உத்தரகுமார். அந்த பட்ஜெட் ஹவுஸில் வந்து நாங்கள்லாம் ஒன்றிய செல்ல கூட நாங்கள்லாம் ஒன்றா வரும்போது இவ்வளோ ஒரு மரியாதை உள்ளவர். அதே போல் அண்ணா பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளையோட 5 பேர் முதல் மகன் மருமகன் சொல்ல மாட்டார் ஏழுமலையை, என்னுடைய மகன் தான் சொல்லுவார். நான் என்னுடைய ஏழுமலை சொல்ல என் மகன் ஏழுமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வெற்றியை ரொம்ப கொண்டாடுறார். அதே போல் உள்ளூரை சேர்ந்த மருமகனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இருக்கின்ற பிள்ளைகள் 4 பேர் 5 பேர் பிள்ளைகளையும் சுமந்து அன்புடன் அழகாக அழைத்து செல்ல வேண்டும். ஏழுமலைக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. 4 பேர் 4 மாடு இருந்தாலும் 4 பேர் 4 வகை போகும். இதை எல்லாத்தையும் அரவணைச்சு குடும்பத்தில் உட்காந்து பேசி அண்ணன் தங்கராசு இறந்து விட்டார், குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கின்றது பாடுறா, அவர் செத்த பிறகு அவருடைய சேர்த்து வச்ச பொருளை எங்கேயே போகுது அப்படின்னு சொல்லாமல் நம்ம அனைத்து பெண் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு நீ தான் நீங்கள் தங்கராசு அண்ணனுக்கு அடுத்தது யாருன்னா ஏழுமலை தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கணும். ஏன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் 4:30 மணிக்கு 5 மணி டீ கடைக்கு வருவார். என்னைக்கு அண்ணன் தங்கராசு அண்ணன் வந்து இந்த கடைக்கு வர செத்தவரை அல்லது ஏழுமலை வந்து ரொம்ப கஷ்டம். மகனாக தான் பார்த்தார தவிர தங்கராசு வந்து மாமனாராக பார்க்கல. அவர் தங்கராசு அண்ணன் வந்து ஏழுமலை வந்து எங்கள் சொந்த அப்பான்னு தான் சொன்னார். என்ன நம்ம 2 பேரும் பேசிட்டு போனோம், என்னாச்சுன்னு தெரியலன்னா பேசிட்டு போனோம் என்னாச்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் அதிகமாக டிவி சந்திக்கும் போது நான் வந்து தங்கராசு எங்கள் மாமா சத்து தடுக்கிறத எங்கள் அப்பா சத்து தான் எனக்கு சேவை சொன்னதை தவிர. அதனால் இங்கே இருக்கின்ற மூத்த நிர்வாகி ஒரு அனுபவச்சாலி அன்பு தம்பி ஏழுமலை அவர்கள் அனைத்து பிள்ளைகளையும் அவருக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அதோடு அவர் மாமியாங்கிறவர் ஜெயக்கூடிய அம்மாவையும் தனது சொந்த அம்மாவாக பாதுகாத்து கொஞ்சம் முன்கோபம் உள்ள ஒரு ஏழுமலை டென்ஷன் ஆகாமல் எப்படி தங்கராசு அண்ணன் 5 பெண் பிள்ளைகளையும் 5 ஆண் சிங்கமாக பெற்று உங்களெல்லாம் வளர்த்து பெற்று உங்களெல்லாம் கல்யாணத்தை பண்ணி சந்தோஷம் பட்டினாரோ இந்த அனைத்து சுமையும் அன்பு நண்பர் ஒன்றிய கவுன்சிலர் ஏழுமலை உள்ளது. யாரும் எந்த வித முறை சொல்லலாமல் எல்லா பள்ளியும் பாதுகாத்துக்குமாறு என் நெஞ்சான் நன்றியை தெரிவிக்கிறேன். அண்ணா அவர்களுக்கு எனது வீர வணக்கம்னு சொல்லி